அன்பு சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம். அடியன் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களை பேசி கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த வாழ்வினுடைய முக்கியத்துவத்தையும் இந்த உயிரினுடைய உடலினுடைய அந்த அதிநுட்பமான ஒரு ரகசியத்தையும் எனக்கு தெரிந்த அளவிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அடிக்கடி ரொம்ப ஒரு ஆர்வம் வர்றது உண்டு. ஏன் மதங்கள் இந்த ஆன்மீகம் போன்ற விஷயங்கள்லாம் மக்கள் இவ்வளோ நாட்டம் இருக்காங்க. ரெண்டு விதமான விஷயத்தில் மக்கள் இருக்காங்க. ஒன்று ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஒரு போதை கொண்டு இருக்கிறாங்க ஒரு சிலர். இன்னொருத்தர் செயற்கையான போதையான இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். சாராயம் போன்ற விஷயங்கள், போதைப் பொருட்களான கஞ்சா, அபின் போன்ற விஷயங்களெல்லாம் இவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். ஆனால் நடுநிலைமையோடு நான் யார் என்கின்ற அந்த சிந்தையை உடைய மக்கள் மிகவும் அரிதிலும் அரிதாக இருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில் நான் ட்ரேஸ் பண்ணி பார்க்குறச்ச நம்முடைய சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிமார்களும் குருமார்களும் எவ்வாறு வாழ்ந்துக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் போதையின் பாதையிலையும் செல்லலை, அதே நேரத்தில் ஆன்மீகம் அப்படின்ற அந்த மத போதையிலையும் அவங்க செல்லலை. தன்னில் இருக்கின்ற அந்த ஜீவனை உணர்ந்து ஜீவனே சிவன் என்கின்றதை தன்னில் ஸ்தாபித்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு நிலையான மரணமில்லாத ஒரு நிலையை அடைந்தார்கள். இப்போ நீங்கள் மரணமில்லாத நிலையை அடைஞ்சவங்களாம் எங்கே போனாங்க, எல்லாரையும் வர சொல்லுன்னு நீங்கள் கேட்கலாம். அதுதானே கேட்பாங்க. அடுத்த நிலை அடுத்த கொஸ்டின் என்ன வரும், நீங்களாம் அவங்க மரணமில்லாத நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, எங்கே போயிட்டாங்க அவங்களாம், கூட என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்றீங்க. உண்மைதான், எனக்கும் இந்த கேள்வி ஏற்பட்டது. அப்போது இந்த மரணமில்லாத நிலை என்பது என்ன அப்படின்றத நான் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் எனக்கு இந்த பரிணாமத்தில் கிடைக்கின்ற அந்த ஒரு விஷயங்கள், ஒரு செல்லு அமீபாவாக இருந்த நாம் இந்த டார்வின் அப்படின்ற அந்த கோட்பாடின்படி அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள், அவருடைய கோட்பாடு அல்ல, அவர் இயற்கையை உற்று நோக்கி இயற்கை எவ்வாறெல்லாம் அதனுடைய நிலையை இதை மாற்றிக்கொண்டுள்ளது அப்படின்றத பார்த்தபோது இந்த மனிதர்களுடைய இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பரிணாமத்தினுடைய இதில் தான் வந்தது அப்படின்றத நாம் உறுதிப்படுத்துகிறோம். அப்போ நம்மளுடைய எல்லா விலங்குகளையும் பார்த்தோம்னா நமக்கு எப்படி கண்ணு காது மூக்கு இருக்குதோ அதே மாதிரி அவைகளுக்கும் அந்த உறுப்புகள்லாம் இருக்கிறது அப்படின்றத பார்த்து அது நாளடைவில் ஒவ்வொரு உயிரிகள் வேறு வேறு நிலையில் மாறும் பொழுது இந்த உறுப்புகளும் தன்னைத்தானே தகவமைத்து கொண்டு, ஒரு குரங்குனா குரங்குக்கு தேவையான மனித மூளை, அந்த மூளைகள், அதற்கான அந்த உறுப்புகள், அதே மாதிரி மனிதன் அப்படின்னா மிகவும் சிறப்பு நிலை வாழ்ந்தவன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இப்போ குதிரை போன்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிடைமட்டமாக 4 காலில் நடக்கும். அந்த குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தபோது தான் அது என்ன பண்ணும், 4 காலில் நடக்கும். ஆனால் தன்னுடைய முதுகுத்தண்டை வெர்டிக்கலாக நிற்க வைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூற அந்த குரங்கு அப்படின்ற ஒரு நிலையில் பார்த்தோம். அதுக்கப்புறம் சிம்பான்சிகள்லாம் மனிதர்களை ஒத்த ஒரு விஷயங்களெல்லாம் சிம்பான்சிகள் செய்துன்றதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹோமோசோஃபியன்ஸ், நியாண்டர்தால்ஸ், அப்படி நம்மலாம் இப்போ நியாண்டர்தால்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரியான மனித நிலை பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகளாக இந்த மரமணுக்களில் அந்த சூழலினுடைய விஷயங்களை பதிய செய்து இந்த மகா இயற்கை பிரபஞ்சமாகப்பட்டது இந்த மனிதன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலையை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த மனிதனுடைய ஒரு நிலை என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, இப்போ விலங்குகளுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சுவாசம் ஒரே நேர்கோடில் ஓடும். ஒரே நேர்கோடுனா அவைகள் 4 காலில் நடக்கும், ஆனால் சுவாசம் பார்த்திங்கன்னா துண்டுபடாமல் ஒரே நேர்கோடில் ஓடும் அப்படின்றாங்க. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் தன்னுடைய சுவாசத்தை இவன் நினைத்த நேரத்திலே நினைத்த இடத்திலே நிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அதிநுட்பமான ஒரு படைப்பாக இந்த மனிதனுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ நேற்று கூட என்னுடைய மனைவி கேட்டாங்க, இப்போ ஒரு நாயோ அல்லது பசுவோ கன்று போட்டுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் அது எழுந்து நடக்குது. ஆனால் மனிதன் என்று சொல்லப்படுகின்ற நம்ம குழந்தைகளை நாம் ஏறக்குறைய ஒரு 10 மாதங்கள் அல்லது 2-3 வருஷங்கள் அவங்கள பராமரிக்கும் பொழுது தான் அவர்கள் எழுந்து நடமாடி 7 வயதில் தன்னிச்சையாக அவர்கள் செயல்படக்கூடிய ஒரு நிலையில் ஏற்படுத்திக்கிறாங்க அப்படின்றாங்க. இதை தான் டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் எபிஜெனட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு கருத்தில் சொல்லும் பொழுது
மனிதனுடைய சப்கான்சியஸ் மைண்ட் வந்து 7 மாதத்தில், அதாவது கருவினுடைய 7 மாதத்திலே இருந்து 7 வயது வரை அவனுடைய வாழ்க்கை முறைகள், அவன் என்னென்ன விஷயங்களை பார்க்கிறானோ, அது அதாவது எதெல்லாம் கேட்கிறானோ, பார்க்கிறானோ, அல்லது எப்படியெல்லாம் அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள், அவைகள் அந்த தகவல்கள் வந்து 7 வயதுக்குள்ளே அவர்களுக்கு 95% சப்கான்சியஸ் மைண்டாக பதிய செய்து விடுகிறார்கள். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்கேயோ ஒரு கடவுள் இருந்துட்டு நாம் இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படின்றதெல்லாம் அவங்க கடவுள் வந்து நமக்கு கொடுக்கறது இல்லை. ஆனால் நம்ம குழந்தைகள் 7 வயது வரை நம்மளுடைய நடவடிக்கைகளை பார்த்து அவைகள் வந்து அந்த விஷயத்தை வந்து உள்வாங்குதுங்க. அதே மாதிரி தான் அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய கல்வி, அந்த கல்வியிலே போதிக்கப்படுகின்ற விஷயங்கள், இவை தான் நம்முடைய அந்த சப்கான்சியஸ் மைண்டில் உன்னுடைய வாழ்க்கைனா இவ்வளோ தான் அப்படின்ட்டு அதை இது பண்ணுறாங்க. இப்போ அரசாங்கம் கொடுக்கப்பட்ட கல்வி அப்படின்னா என்னென்னா, நீ வந்து ஒரு கல்வியை கற்றுக்கணும், கல்வியை கற்றுட்டு ஒரு வேலைக்கு போகணும், வேலைக்கு போனவுடனே பணம் சம்பாதிக்கணும், அந்த பணத்தை வைத்துட்டு உன்னுடைய குடும்பத்தை பரிபாலனை பண்ணணும், நுகர்வு, உனக்கு சாப்பாட்டுக்கு தேவையான விஷயத்தை நுகரணும், நீங்கள் வரி இனங்கள் எல்லாத்தையும் கட்டணும், இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வரணும். கடைசியில் அந்திம காலம் 60 வயசு 70 வயசு ஆகும்போது உனக்கு வந்து அந்த மரணம் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நாம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு பிறகு இதுக்கப்புறம் நாம் வந்து இந்த பூமியில் உயிர் வாழறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் நாம் என்ன பண்ணுறோம், நாம் பிறந்தது முதல் ஒரு படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு நம்ம அந்திம காலம் வரை வரும். இதே ஆட்சியில் இருக்கிறவங்களாம் அப்படின்னா அவர்கள் மட்டும் எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு மாதம் வந்து நாம் எப்படி வந்து நாம் ஆட்சி செய்வது அப்படின்ற அந்த கோட்பாடுகளில் இந்த மாசாக இருக்கின்ற அந்த மக்களுடைய எண்ணங்களை எப்படி வந்து நாம் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் மூலமாக நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை உடையவர்கள், நாங்கள் தமிழ் வந்து நாங்கள் வந்து பாராட்டுகிறோம், நாங்கள் இந்த மதத்தை பாராட்டுகிறோம், நாங்கள் திராவிடத்தை பாராட்டுகிறோம், இப்படி வந்து ஒரு கொள்கை கோட்பாடுகளை வந்து இந்த ஊடகங்கள் மூலமாக மக்கள் மனதில் திணித்து அதன் மூலமாக இந்த வாக்கு போன்ற விஷயங்கள் அப்போது நம்ம உள்ள வந்து ஒரு ப்ரோக்ராமை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, தமிழ் வந்து மிக பெருசு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, திராவிடம் வந்து மிக பெருசுன்னு நினச்சிக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்து மதம் பெருசுன்னு நினைக்கிறாங்க. சில பேர் வந்து கிறிஸ்தவ மதம் பெருசுன்னு நினைக்கிறாங்க. சில பேர் வந்து இஸ்லாமிய மதம் பெருசுன்னு நினைக்கிறாங்க. இது எல்லா கோட்பாடுகளும் நம்முடைய மனதிலே பதிய வைக்கப்பட்ட கோட்பாடுகள் தான், நமக்கு உள்ளிருந்து வந்த கோட்பாடுகள் கிடையாது. அப்போ அதனால தான் இந்த பேதம், இந்த வேறுபாடுகளை ஏற்படுத்தி தான் இந்த அரசியல் அமைப்புன்றதே வந்து இன்றைய இந்த உலகத்தில் வந்து இயங்குதுன்றதை நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ வந்து எந்த ஒரு மதமாக இருந்தாலும் இப்போ மரணம் அப்படின்றத வந்து தடுக்கக்கூடிய மதம்னு ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை. மதங்களால் மரணத்தை தடுக்க முடியாது. மகான்களால் மரணத்தை வெல்லக்கூடிய உபாயத்தை உங்களுக்கு சொல்ல முடியும் மகான்களால். ஆக்சுவலாக என்னுடைய ஒரு ஆராய்ச்சிப்படி அதாவது சில படிப்பு சில விஷயங்கள்லாம் ட்ரேஸ் பண்ணி பார்க்குறச்ச இந்த மகான்கள் கூட இப்போ வந்து முகமது நபிகள், ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துன்னு போன்ற நபர்கள்லாம் மனிதர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து அவர்கள் சித்தர்கள், ரிஷிமார்கள் போன்றவங்ககிட்டலாம் இந்த மாதிரியான தன்னை ஒடுக்கும், தன்னை அறியும் அந்த பயிற்சியை கற்று தெளிந்து அவர்கள் அந்த விதமான இடத்துல போன உடனே அங்கேருந்து ஒரு தொடக்கம், ஒரு இயக்கம் வந்து தொடங்கி அதன் மூலமாகத்தான் அந்த மதங்கள் ஸ்தாபிக்கப்பட்டன பிற்பாடு. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்து மதத்தில் வந்து ஏராளமான ஞானிகள் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இமயமலை சாரல்லையும் அந்த நதிக்கரைகள்லையும் மக்கள் உட்கார்ந்து அமைதியாக தன்னைத்தானே தியானிக்கும் அந்த தியானம் அப்படின்ற ஒரு நிலையை மனிதன் இங்கே அமைதியாக உட்காரும் பொழுது தனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் நிகழுது, தனக்குள்ளே வந்து இனம் தெரியாத ஒரு இன்பம் ஊற்றெடுக்கிறது. எப்போ நான் வந்து அமைதியாக உட்கார்ந்து இந்த இயற்கை சூழ்நிலையிலே பொல்யூஷன் இல்லாத, சவுண்டு பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இந்த மாதிரி எந்த விதமான எண்ணங்கள் இல்லாமல் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காரும் பொழுது என்னுள்ளே ஏதோ மாற்றம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அதை பிடிச்சி அதன் மூலமாக இந்த ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர்கள் அனுபவித்தாங்க.
இதை நமக்கு வந்த விஷயத்தை அடுத்தவங்களுக்கு நம்ம பசங்களுக்கும் சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு வேட்கையில் தான் இவர்கள் வந்து வேதம் போன்ற புத்தகங்கள்லாம் எழுதினாங்க. அப்போ அந்த வேதம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இவர்கள் எதை பார்த்து பண்ணாங்கன்னா, தனக்குள்ளே நிகழ்கின்ற அந்த வேதியியல் மாற்றங்களால் என்னென்ன விளைவுகள் வருகிறது. அப்போது வேதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தர்மம் பற்றியும் அன்பு என்ற ஒரு விஷயத்தை பற்றியும் அவர்கள் பேசுகிறாங்க. அப்போ தன்னை ஒடுக்கும் பொழுது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கலாம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வரோம். நைட்டு நம்மளுடைய மனசு ஒடுங்கி தூக்கம் வரும் பொழுது மறுநாள் காலையில் எழுந்தபோது ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்கிறோம். அந்த ஒரு 6 மணி நேரம் தூக்கத்தில் நமக்கு அது கிடைக்குது. ஆனால் இதே வந்து நம்ம தவநிலையில் உட்காந்து தியானம் டெய்லி ஒரு 2 மணி நேரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த அற்புதமான அந்த தூக்கத்தில் வந்து கிடைக்கிற அந்த ரிஜுவினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட பன்மடங்கு வந்து நம்முடைய இந்த மனம் ஒடுங்கி நமக்கு மிகப்பெரிய ஆற்றல் இந்த செல்களில் இந்த அணுக்களில் ஏற்படுகுதுன்றத வந்து அந்த ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. அதை தான் வேதியியல் மாற்றங்களாக வேதம் அப்படின்ற புத்தகத்தில் அவங்க பண்ணாங்க. ஆனால் அதற்கப்புறம் வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த லிபிகள்லாம் இந்த வேதங்கள்லாம் படித்தோம்னா நாம் வந்து அதில் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி அவர்கள் தப்பிதமாக பண்ணிட்டாங்க. அதாவது உள்ளுக்குள்ளே மத்தகத்தில் படிக்க வேண்டிய வேதத்தை புறத்தில் வந்து புக்கில் படிக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் அந்த பேதம் அப்படின்றது வந்துடுச்சு. வேதம்ன்றது உள்ளுக்குள்ளே இருக்கிறது, ஞானம்ன்றது உள்ளுக்குள்ளே இருக்குது. உடம்பு இயங்கிறது எதனால்? உள்ளுடைய அடிப்படையில் தான் இயங்குது. ஆனால் மாறாக இவர்கள் புறத்தை வந்து ஸ்தாபிச்சிட்டாங்க இந்த ஜாதி மதங்கள் போன்ற விஷயங்கள்லாம். பட் இதனால் என்ன அப்படின்னா, நாம் வந்து எந்த இடத்த நோக்கி நாம் போனோமோ அந்த இடத்த நோக்கி போகாமல் நாம் வந்து டைவர்ட் ஆகிடுச்சு நம்மளுடைய மைண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஜாதி மதங்கள் போன்ற விஷயங்களில் வந்து நம்முடைய எண்ணங்களை பண்ணிட்டு கடவுள் வந்து வெளியில் இருக்கிறாரு, அவர்களுக்கு வந்து பூஜை புனஸ்காரங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வெளியில் செய்தோம் அப்படின்னா கடவுளை நாம் திருப்திப்படுத்தோம்னா அவரும் நம்மளை நல்லா வச்சுருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை இவர்களுக்கு ஏற்படுத்திடுச்சு. சரி சொல்லலாம், நான் ஏன் ஒரு பூஜை பண்ணனா நான் வந்து நல்லா தானே இருக்கிறேன், இதுன்னு இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன் போகிற விஷயம்லாம். ஆனால் நீங்கள் எங்கே வந்து கேட்குறீங்கன்னா, எதை கேட்டாலும் உங்கள் மனதை தான் நீங்கள் ட்ரிகர் பண்ணுறீங்க. அப்போ மனம் ட்ரிகர் ஆனால் தான் உங்களுக்கு எது ஒன்றும் நடக்கும். இப்போ வந்து ஒரு 100 பேர் வந்து ஒரு கோயிலில் போய் வேண்டுறாங்க அப்படின்னா 100 பேருக்கும் ஒரே மாதிரியான வரம் கிடைக்குதானே? கிடையாது. அவரவர்கள் என்னென்ன வரம் கேட்கிறார்களோ அந்தந்த வரம் கிடைக்குது. அப்போது அவனவன் என்னென்ன வரத்தை எதிர்பார்க்கிறானோ, என்னென்ன எண்ணங்களால் அந்த வரமாக மாற்றி அவன் கேட்கிறானோ அது சித்திக்கிறது. அப்போது ஒவ்வொரு தனி மனிதனுடைய அந்த எண்ணங்கள் தான் இங்கே வந்து செயல்படுதே தவிர, இங்கே யாரோ கலெக்டிவாக இருந்துக்கிட்டு ஒரு வரத்தை நமக்கு கொடுக்குற மாதிரி இல்லை. அப்போது கடவுள் அப்படின்றது இல்லைன்னு சொல்லிட்டு நாத்திகம் பேசுபவர்கள் கூட ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இயற்கை பிரபஞ்ச பேராற்றல் தான் கடவுள். கடவுள் அப்படின்றவர் வந்து ஏதோ 10 அவதாரங்களை பண்ணாரா, ராம அவதாரம் பண்ணாரா, கிருஷ்ணர் அவதாரம் பண்ணாரா, இப்படிலாம் இல்லை. இந்த ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் எல்லாம் நமக்குள்ளே நடந்துக்கிறது அப்படின்றத உணர்றது தான் ஞானம். அதை உணர்ந்து அதற்குள்ளே அவர்களுடைய இயல்பு என்ன. இப்போ என் உடம்புல வந்து செல்கள் என்ன பண்ணுது, ஒரு செல்லாக உருவாகிட்டோடனே அது பல செல்களாக மாறுகிறது. அப்போது இயற்கை பிரபஞ்சத்தினுடைய அந்த உணவுகளை எடுத்துக்கிட்டு இது ஒரு செல்லுன்றது இன்னொரு செல்லாக மாறுது. அந்த மாதிரி செல்லாக மாறும் பொழுது அதனுடைய அதே அமைப்பை அடுத்த செல்லுக்கு கொடுத்துட்டு இது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து மறைஞ்சு போகுது. இப்படித்தான் உள்ளுக்குள்ளே வந்து அந்த விஷயங்கள் செல் பிரிதல்லாம் நடக்குது. அதே மாதிரி இந்த ராஜ உறுப்புகள் 9 கிளான்ஸ்னு சொல்லக்கூடியது, 5 ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடியது. இப்போ ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து இதயம், கல்லீரல், மண்ணீரல், இந்த மாதிரியான சிறுநீரகம் போன்ற ராஜ உறுப்புகள். அப்போ நுரையீரல் இருக்குது, இதயம் இருக்கிறது, கல்லீரல் இருக்கிறது, மண்ணீரல் இருக்கிறது, சிறுநீரகம் இருக்கிறது. இவைகள் எல்லாம் வந்து ஒத்த ஒரு இசைவோடு இயங்கும் பொழுது தான் இந்த உடல் என்ற அந்த எஞ்சான் உடம்புல உணர்வு அப்படின்றது ஒன்று கரெக்டான சரியான உணர்வு வந்து நாமெல்லாம் இயங்குகிறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நாம் இந்த இயக்கத்தெல்லாம் நாம் மறந்துட்டு நாம் வாழறோம். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னா, நம்மளோட ஃபோக்கஸ் முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் சம்பாதித்தல், பதவி சம்பாதித்தல், இந்த பணத்தில் வந்து இந்த நிலையை அடையிறது, அந்த நிலை நமக்கு நாமளே வந்து ஒரு அகங்காரத்தையும் அதிகார போதையும் நாம் ஏற்படுத்திக்கிட்டு நம்ம உடம்பை நாம் அழிக்கிறோன்னு தெரியாமல் இந்த மக்களோட நல்லிணக்கம் இல்லாமல் அங்கே ஜாதி மத வேறுபாடு,
இருக்கிறவன் வந்து பெரிய எங்கேயோ இருந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரியும், பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாதவன் வந்து ரொம்ப கீழ்த்தரமானவன் மாதிரியும், இப்படி ஒரு நிலையில் இவர்கள்லாம் இந்த பேதத்தை ஏற்படுத்திக்கிட்டு, அந்த மாதிரி பேதத்தை படுத்துறதுனால என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, நாம் எப்போ நம்மளுடைய மனதில் வந்து அன்பு என்ற ஒன்று இல்லாமல் போயிடுதோ, அந்த வக்கிரம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாம் மாறிடுறோமோ. இப்போ வந்து உதாரணமாக சொல்கிறேன்னா, ஒரு அரசியல்வாதி இருக்கார் அப்படின்னா, தன் வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்காக எப்பேற்பட்ட கொடூரமான விஷயங்களையும் செய்யக்கூடிய அளவில் இன்றைய அரசியல்வாதிகள் மாறிட்டாங்க. அவர்கள் எத்தனை உயிர்கள் பறி போனாலும் என்னுடைய ஆட்சி, நான் வந்து ஆட்சியில் அமரணும், அதே போல் என்னுடைய சந்ததிகள் வந்து தொடர்ச்சியாக இந்த ஆட்சி கட்டிலே அமர வேண்டும். எதனால்? அப்போது தப்பிதமாக அந்த அதிகாரத்தினால் சேர்த்து வச்ச அந்த பணங்களை நாங்கள் வந்து சேமிக்கணும், கடைசி வரைக்கும் இந்த அதிகாரம் எங்கள் கையிலேயே இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு தப்பிதமான எண்ணங்கள்லாம் அவர்கள் எடுத்துக்கிறாங்க. அப்போது மரணம்ன்ற ஒரு புள்ளியில் அது முடிஞ்சு போகுது. இப்போ எத்தனை டெனாஸ்டியும், எத்தனை விதமான டெனாஸ்டி நம்ம இங்கே இருந்தது, சோழ சேழ பாண்டியர்கள்லாம் இங்கே இருந்தாங்க. அதே மாதிரி நாம் எவ்வளோ அரசர்கள் பற்றிலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். எல்லாரும் இங்கே உட்காந்துட்டு இருந்தாங்களா? இல்லை. அப்போது அல்டிமேட்டாக நவீனமயத்துவம் அப்படின்ட்டு நாம் இப்போ வந்துட்டோம். இப்போ சிவிலைஸ்டு சொசைட்டின்னு நம்ம நினச்சிட்ருக்கிறோம். ஆனால் நம்முடைய அந்த சிந்தனையாகப்பட்டது மறுபடியும் அந்த அதிகார போதைன்ற அந்த சாக்கடையிலையும், அந்த ஜாதி மதங்கள் வேறுபாடுன்ற அந்த சாக்கடையும் தான் நாம் உழன்றிருக்கிறோமே தவிர, நாம் ஒரு உயர்ந்த சிந்தனையான அந்த நல்லிணக்க வாழ்வு, ஒத்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் ஒத்த நிலையிலே பிறந்தன, ஒத்த நிலையிலே இயங்குகின்றன அப்படின்ற அந்த நல்லிணக்கத்தை வந்து நாம் கொண்டு வர முடியல. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு நல்லிணக்கம் கொண்டு வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் போட்டி பொறாமலாம் இல்லாமல் பண்ணால் இந்த வியாபாரங்கள்லாம் நமக்கு பெரிய லெவலில் வர முடியுமா? அல்லது அறிவியலில் வந்து நாம் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்விகள் நமக்குள்ளே எழலாம். ஆனால் எல்லோரும் ஈசன், எல்லோரும் இந்த பூமியில் பிறந்த எல்லா மனிதர்களும் ஈச நிலையிலே தான் பிறந்திருக்காங்க. இயற்கை பேராற்றலினுடைய பரிணாமத்தில் தான் அவங்க உதிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாம் ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாருமே சுகமான ஒரு சொர்க்கமான வாழ்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறை இங்கே நாம் பண்ணிடலாம். அது இல்லாமல் அந்த அதிகார போதையில் நாம் உட்காந்துட்டு, நாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா உலக வல்லரசு நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அமெரிக்கா போன்ற உலக வல்லரசுகள்லாம் இந்த வரலாறு நீங்கள் படித்து பார்த்தீங்க அவர்கள் செய்த அந்த தன்னுடைய வல்லரசு நிலையை அவர்கள் நிலைநிறுத்தி கொள்ள அவர்கள் செய்த அந்த அட்டூழியங்கள்லாம் சாதாரணதெல்லாம் கிடையாதுங்க. அணுகுண்டு போன்ற விஷயங்கள்லாம் தயாரிச்சுட்டு அடுத்த நாடுகளில் வந்து இவர்கள் வந்து ஏமாற்றி இந்த ட்ரேடு மூலமாகவும் இந்த போர்கள் மூலமாகவும் அந்த மக்களை வந்து மன நிம்மதி இல்லாமல் செய்து பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து கொன்று குவித்து கூட இருக்கிறாங்கன்றத வந்து நாம் வரலாறில் வந்து நாம் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி அப்போ இப்போ எந்த ஒரு அமெரிக்க அதிபராக இருக்கட்டும், இந்திய அதிபராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் வாழணும். அந்த வாழும்போது என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இனம் தெரியாத அந்த கெமிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த ஞான உணர்வை நாம் வந்து எழுதணும். அந்த ஞான உணர்வு வந்து எப்படின்னா, அது ஒரு போதை. எப்படின்னா, தன்னை மறந்த நிலை. அப்போ தன்னை மறந்து உயிரோடு இருக்கிற நிலை. அப்போ தூங்கும்போது நம்ம தன்னை மறந்துடுறோம். நீங்கள் யார், என்ன பேர், நான் சிஎம்மா பிஎம்மா எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் தூங்காமல் இருக்கும் பொழுது நம்ம மறந்த நிலை வர்றது தான் இந்த தியானம். அதுக்கு தான் இந்த மெலட்டோனின் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு திரவம் உள்ளிலே சுரந்து, இதற்கு அடுத்த நிலையை டோப்போமைன் அப்படின்ற ஒரு திரவம் சுரந்து, அதற்கப்புறம் வந்து டைமெட்ரில் டெட்ரோன் என்று சொல்லக்கூடிய டிஎம்டி என்ற மூலக்கூறு நம்மளுடைய உடம்பில் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அறிவியல் சொல்கிற பேர்கள் தான் இவைகள்லாம். ஆனால் இயற்கையிலேயே மனிதனுக்கு இந்த இனம் தெரியாத அந்த போதையான தன்னை மறக்கிற நிலையே வந்து இந்த இயற்கை கொடுக்கணும் நமக்கு. இப்போ சர்க்காடின்றதுன்னு சொல்லக்கூடிய நிலையில் பகல் வந்ததுன்னா மனிதன் உழைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறான், இரவு வந்தால் மனிதன் தூங்கக்கூடிய நிலையில் இருக்கிறான். ஆனால் இன்றைக்கி வந்து நாம் அதை வந்து இந்த மின்சாரம் கண்டுபிடிச்சிட்டு செல்ஃபோன் வந்தபோது இந்த சர்க்காடியன்றதையே நாம் வந்து கேள்விக்குறியாக மாற்றிட்டு தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம். அதற்கான தண்டனைகளாக நோய்களை வந்து நாம் அனுபவிக்கிறோம். மனநோய் போன்ற விஷயங்கள்லாம் எதனால், சரிவர தூக்கம் இல்லாதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டயபெட்டிஸ் போன்ற வியாதிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் எதனால், சரிவர உழைக்காமல் இருக்கிறதுனால தான். அப்போ உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டும்
உங்களுக்கு வேலை செஞ்சதுன்னா மெட்டபாலிசம் நல்லா இருக்க போகுது. நல்ல தூக்கம் வந்ததுன்னா உடம்புல சுரக்கக்கூடிய அந்த மெலட்டோனின் நல்லா சுரந்து, டோப்போமைன், செரோட்டோனின், செலினியம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா சுரந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்க போகுது. அப்போ மன அமைதி இருக்க போகுது. மன அமைதி இருக்கும் பொழுது நமக்கு அந்த ஒரு இனம் புரியாத அந்த ஞான உணர்வு நமக்கு வரப்போகுது. ஆனால் இன்றைக்கி அதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் தேர்வு செய்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போது இந்த மாதிரியான ஒரு போதையை இன்றைக்கி நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசலாம். இன்றைக்கி ஆன்மீகத்தை பற்றி நான் ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு நியூஸை படித்தேன். இந்த ஆன்மீகவாதிகள்லாம் ஒரு பெருந்திரளான மக்களை நான் நினச்சது உண்டு, நம்ம பிள்ளைங்களே நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் ஒரு மடம் வச்சுருக்காரு, ஒரு குரூப் ஒன்று வச்சுருக்காரு. அங்கே போய் அவர் காலில் போய் விழுந்து எல்லாரும் ஞானி ஞானி சர்க்குரு அந்த மாதிரி அவர்களுக்கு மகான் அப்படிலாம் பெரிய பெரிய பேர்லாம் நம்ம கொடுத்துட்ருக்குறாங்க. இது என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கும் பொழுது அந்த இன்ஸ்டியூஷன்லலாம் அந்த ஆன்மீகம், அந்த கார்ப்பரேட் இன்ஸ்டியூஷன், அதெல்லாம் கார்ப்பரேட்னால் வைக்கப்பட்ட ஆன்மீகவாதிகள் இவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்களான்னா, இந்த மன அமைதியை ஏற்படுகின்ற இயற்கையாக சுரக்கக்கூடிய ஒரு மன அமைதி, இதை நான் ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, நம்ம உடலுறவு கொள்கிறோம், மைதுனம் பண்ணுறோம். இந்த மாதிரி மைதுனம் பண்ணும் பொழுது நாம் நம்முடைய உச்சஸ்தாயியில் விந்து நம்முடைய உடம்பில் இருந்து வெளியேறும் பொழுது பெண்ணுக்கு ஸ்ரோனிதம், ஆணுக்கு சுக்கிலம், இந்த ரெண்டும் வெளியேறும் பொழுது தன்னை மறந்த ஒரு நிலை வரும். அந்த நிலையில் நீங்கள் நல்லா ஒவ்வொருத்தரும் நீங்கள் கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி அனுபவிச்சுங்க, எல்லாரையும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த நிலையில் என்னப்பா நடக்குது அப்படின்னு நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்தத்தில் இருக்கிற அந்த சக்தியாகப்பட்டது இந்த பிரம்மரந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த புருவ மத்தியத்தை போய் தொட்டு அங்கே இருக்கிற சுக்கிலத்தை இலக்கி தான் இந்த வெளியேற்றுது. அது எதற்காக அப்படின்னா அடுத்த சந்ததி விருத்தி பண்ணணுன்றதுக்காக. இன்றைக்கி தாம்பத்தியத்தையே கேலி கூத்தாக்கி அதை வேறு விதமாக பல பெண்களுடன் உடலுறவு போன்ற விஷயங்கள்லாம் நாம் கேலி கூத்தாக மாற்றிட்டோம். அது எதனால் அப்படின்னா, நம்ம சுக்கிலத்தை நாமே திருடி நம்மளோட உயிரை நாம் நாசம் பண்ணுறோன்ட்டு புரிஞ்சிக்காத ஒரு நிலையினால். இப்போ இதில் போதையில் இந்த தாம்பத்தியத்தில் பல பெண்களுடன் உறவு கொள்ளும் பொழுதும் எனக்கு ஒரு இன்பம் வரவில்லை என்றதுனால்தான் போதையில் போயிட்டு இந்த மாதிரியான தாம்பத்தியங்கள்லாம் பல பேர் செல்வந்தர்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு நிலையில் ஏற்படுத்திக்கிறாங்க. அப்போது எந்த ஒரு மனிதனும் இந்த ஞானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை போதையின் மூலமாகவோ பல பெண்களுடைய தொடர்பின் மூலமாகவோ பல ஆண்களுடைய தொடர்பின் மூலமாகவோ உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியாது. அது யாரால் எப்படி ஏற்படுத்தப்பட முடியும் அப்படின்னா, நம்ம அமர்ந்து தியானம் செய்து நம்முடைய உச்சியிலே இருக்கின்ற அந்த பிரம்மரந்திரத்தை நாம் தட்டி திறக்கும் பொழுது தான் அந்த ஒரு இனம் புரியாத ஒரு அனுபவம் எப்படி நீங்கள் அந்த மைதுனத்தில் ஒரு மனைவியுடன் உடலுறவு கொள்ளும் பொழுது ஏற்படுத்தி கொள்கின்ற அந்த ஒரு உணர்வை நீங்கள் இந்த தியானத்தில் பண்ணலாம். அது சன நேரம் ஒரு மனைவியுடன் உறவு கொள்கிறோம் அப்படின்னா அது ஒரு நொடி பொழுதில் அந்த விந்து வெளியேற வரைக்கும் தான் அந்த ஒரு இன்பம் உங்களால் அனுபவிக்க முடியும். ஆனால் இந்த தியானத்தில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, எடுத்துகிட்டு போயிட்டு ப்ளக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டு அதே நிலையிலே இருக்கலாம். இதனால் உங்களுக்கு என்னடா பெரிய பெனிஃபிட்டு, எப்போவுமே அப்படியே கிடக்கிறதுனால என்னடா கிடக்குது, அதை விட இந்த வெளியிலேருந்து யூடியூப்பில் அதெல்லாம் சினிமாலாம் பார்த்து நம்ம ஜாலியாக இருக்கலாமே, பதவி கட்டிலில் உட்காந்துக்கிட்டு ஆட்சியில் இருக்கலாமே, எல்லாம் ஒரு எண்ட் கார்டு இருக்குது. வயோதிகம், நோய், இதெல்லாம் ஒரு எண்ட் கார்டு இருக்குது எல்லாத்துக்குமே. ஆனால் இந்த மாதிரி பேரின்ப நிலையில் இந்த தன்னை மறந்த ஒரு நிலையில் இந்த எல்லா சப்த நாடிகளும் 72,000 நாடி நரம்புகளும் உச்சியில் போய் உட்காந்துருச்சுன்னா இந்த உடம்புக்கு அழிவில்லாத நிலை வருகிறதுன்றாங்க. இந்த ஸ்தூல தேகம் ஒரு குறிப்பிட்ட இப்போ சமாதி நிலையை அடைஞ்சிட்டோம், அப்படி அந்த நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த உடம்பு இந்த பூமியிலே அப்படியே இருக்கும். நீங்கள் உங்களை உணரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படி கனவு நிலையில் நீங்கள் கனவுல கூட நாம் குடும்பம் நடத்தியெல்லாம் இருக்கிறோம், எத்தனையோ அனுபவம் இருக்கும் சில பேருக்கு. இப்போ நாம் விருப்பப்பட்ட ஒரு பொண்ணோட கனவுலேயே குடும்பம் நடத்துகிற மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு வண்டி வாகனங்கள்லாம் ரொம்ப டீப்பாக ஓட்டணும் அப்படின்னா கனவுல நாம் ஓட்டி பார்த்துருக்குறோம். இப்படிலாம் நம்ம வந்திருக்கோம். அதே மாதிரி தூங்காமல் தூங்குகின்ற இந்த அறிதுயில் என்று சொல்லக்கூடிய
இந்த துயிலில், அதாவது உறக்கத்தில், சமாதி உறக்கத்தில் நாம் இந்த நிலையெல்லாம் நாம் எழுதிட்டு இந்த அணுவாகப்பட்டது இப்போ ஒன்றுமே இல்லை. ஒரு பொருளை வந்து நீங்கள் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டே இருந்தீங்க, அது என்ன ஆகுது? ஃபெர்மெண்டேஷன் ஆகுது. அந்த மாதிரி ஃபெர்மெண்டேஷன் ஆகும்போது அது வேறு விதமாக ஒரு உயிராக மாறுது, செல்களினுடைய பகுப்பு. இதுதான் இயற்கையினுடைய தன்மை. அப்போ நாம் அந்த ஏகாந்த நிலையில் நாம் இருக்கும் பொழுது, தன்னை உணர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது, இந்த ஜீவனாகப்பட்டது அங்கே தன்னுடைய வேதி வினைகளை புரியும். இதுக்கு உதாரணம் சொல்ல போனோம்னா, ஒரு பட்டாம்பூச்சி எப்படி உருவாகுது? ஒரு புழுவாகப்பட்டது தனக்குள்ளே வந்து ஒரு கூடை ஏற்படுத்திக்கிட்டு அது அப்படியே அமைதியாக இருக்குது, அது ஒரு பட்டாம்பூச்சியாக உற்பத்தி ஆகுது. ஒரு செல்லாகப்பட்டது கருவில் போன உடனே அது ஒரு மனிதனாக மாறுது. அதே மாதிரி இந்த எண்ஜான் உடம்பில் நாம் இந்த ஒரு நிலையை நாம் தியான நிலையில் அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, அது வந்து ஒரு பூரணமான ஒரு நிலையை உங்களுக்கு எழுதி தன்னை தானறியும் அந்த ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. இதுதான் ஞானம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த ஆன்மீகம், அவர்கள் பிரசாதம் கொடுக்கறதில் அந்த ஒரு விதமான கெமிக்கலை கொடுத்துட்டு அந்த சன நேரம் வந்து நம்மளை வந்து தன்னை மறந்த நிலை, நான் என்னை உணர்ந்தேன் சொல்லியிருக்காங்க எத்தனையோ பேர். நான் அந்த சாமியாரை போய் பார்த்தேன், இந்த சாமியாரை போய் பார்த்தேன், அவர் போயிட்டு அப்படியே நெத்தியில் வந்து கையை வச்சார், நெத்தியில் கை வச்சோடனே நான் என்னை மறந்துட்டேன் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, அவர்கள் கொடுக்கின்ற அந்த பிரசாதத்தில் தான் மகிமை இருக்குதுன்றதை வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது வந்து ஒரு போலியான, நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கின்ற ஒரு ஆன்மீகமாக தான் இன்றைக்கி உலா வந்திருக்கிறது. அப்போது நமக்கு கூழுக்கும் ஆசை, மெஸ்ஸிக்கும் ஆசை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பத்தையும் நாம் அனுபவிக்கணும், அதே நேரத்தில் நமக்கு ஞானத்தையும் அனுபவிக்கணும். அப்போது இங்கே போயிட்டு கஷ்டப்பட்டு படித்து இந்த கம்ப்யூட்டர் துறையில் போய் இந்த லட்சக்கணக்கில் பணம் வாங்கி இங்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவனுங்க காலில் கொட்டுறோம். அதனால தான் இன்றைக்கி சாமியார்கள்லாம் 3000 கோடி, 4000 கோடி, 30,000 கோடி, 50,000 கோடின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கார்ப்பரேட் பிஸ்னஸாக மாறிச்சின்னு சொல்லிட்டு படித்தேன். நான் நேரடியாக போய் பார்க்கல, எல்லாம் படித்தோம். இதை வந்து நான் ஒரு இதுவாக தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அப்போது உண்மையை தேடி போபவர்கள் வந்து அங்கே ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகம்னா என்ன? நம்முடைய ஆன்மா மட்டும்தான் அங்கே இருக்குது. அங்கே கோயிலும் கிடையாது, குளங்களும் கிடையாது. சொல்லுவார், கோயில்களாவது ஏதடா குளங்களாவது ஏதடா மூடர்களே, உங்களுக்குள்ளே இருக்கிற ஞானத்தை நீங்கள் பாருங்கள். சுட்ட சட்டி கரிச்சுவை அறியுமோன்னு கேட்குறார். நட்டக்கல்லும் பேசுமோ நாதன்தான் உள்ளிருக்கையில்னு சொல்லிட்டு சிவவாக்கியார் பேசும் பொழுது அதை மறந்த உலகமாக தான் இன்றைக்கி நாம் வந்துட்டுருக்கோம். அப்போ இந்த நிலையை நீங்கள் அடையணுன்னா நீங்கள் உழைத்து உங்களுடைய நிலையை நீங்கள் உணர வேண்டும். அதற்கு தான் சித்த வித்தை, பிராணாயாமம் போன்ற பயிற்சிகள்லாம் இன்றளவும் இருக்கிறது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் மறைஞ்சிரும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் உலகம் எல்லாரையும் துவம்சம் பண்ணுறதுக்கு அது ஒரு நிலையில் மாறிட்டுருக்கு. அப்போ தான் பாருங்களேன், போலி, எல்லாமே போலி. இப்போ வந்து விர்ச்சுவலாக உங்களை இப்போ ஒன்றுமே இல்லைங்க, நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் ஏன் குழந்தை பெற்றுக்கணும், அதுங்களுக்கு ஏன் நான் உழைச்சி போடணும், உடனே சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு விஞ்ஞானி எடுத்துகிட்டு வந்து ஒரு இது கண்ணாடி மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களோட முகத்தில் மாட்டுறாரு. மாட்டின உடனே நான் வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த உலகத்தில் நினைக்கிறேன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், சிஎம் ஆகணுமா சிஎம் ஆகலாம், பிஎம் ஆகலாம், அமெரிக்க அதிபர் ஆகலாம், எல்லாத்தையும் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியிலும் கொண்டு வந்துட்டு, சார் எக்ஸ்கியூஸ் மீ, அந்த நான் விர்ச்சுவல் ரியாலிட்டியில் எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ட உடனே இந்த மனதை வந்து நாம் ஏமாற்றி ஒரு விதமான புலகாங்கிதம் அடைய வச்சுட்டு இது பண்ணுறோம். இதுதாங்க போதை மாதிரி தாங்க. இது ஒரு சினிமாவில் போகிறோம், நம்ம வந்து அனுபவிக்காத உணர்ச்சிகள்லாம் அதில் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இன்றைக்கி போர்னோகிராஃபி எடுத்துக்கோங்க. நாம் உறவு கொள்ளனா கூட இன்னொருத்தர் உறவு கொள்கிற மாதிரி ஏராளமாக இணையதளத்தில் போட்டுடுறாங்க. எதனால்? நம்மளுடைய விந்து சக்தி வெளியாகி போயிடும். அந்த மாதிரி தான் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியில் இந்த மாதிரி உணர்ச்சி வந்த மாதிரியும் அனுபவித்த மாதிரியுமான இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுதான் இன்றைய உலகம். இதை உணர்ந்து ஞானத்துக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம தப்பிக்கலாம். இல்லை அப்படின்னா 60 வயசில் செத்து ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் எந்த சிஎம்ஆர் பிஎம்ஆர் மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. புரிந்தால் பலன், இல்லைன்னா நன்றி, வணக்கம்.